திமுக வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா காமராஜ் நகரில் தேர்தல் பரப்புரை தீவிர வாக்கு சேகரிப்பு. அப்போது அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்து ஆரத்தி எடுத்து மலர் மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து கோலகலமாக கொண்டாட்டத்துடன் வாக்கு சேகரிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா அவர்கள் காமராஜ் நகர் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் தெரிவிக்கையில் 234 தொகுதியிலும் திமுக தான் வெல்லும், அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று பரப்புரை மேற்கொண்டார். பெண்களுக்கு உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து, கலைஞர் காப்பீடு திட்டம், குடிநீர் வசதி, சாலை வசதி, பூங்காக்கள் உள்ளிட்ட எண்ணற்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அப்பகுதி மக்களிடையே வாக்கு சேகரித்து சொன்னதும் செய்வோம் சொல்லாததும் செய்வோம் என அவர் தெரிவித்து வாக்குகள் சேகரித்தனர். அப்போது உடன் தேர்தல் பொறுப்பாளர் இளங்கோ, ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ், மாநகர துணை மேயர் ஆனந்தையா, சென்னீரப்பா, ரவி உட்பட பலர் உடனிருந்தார்கள். முன்னதாக இந்த தேர்தல் பரப்புரைக்கான ஏற்பாடுகளை 4வது வார்டு வாக்குச்சாவடி ஒருங்கிணைப்பாளர் கே. சென்னப்பன் மற்றும் ஜோஷ்வா செய்திருந்தார். இந்த நிகழ்வின் போது வார்டு கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், முன்னணியில் மற்றும் மேற்கு பகுதி கழக துணை செயலாளர் சீமராஜ், சுரேஷ், மாநகர துணை செயலாளர் மற்றும் தொழிலதிபர் ஜே.கே. ஜலால்கான், சுப்புராம், சாய்குமரன், மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வார்டு செயலாளர்கள், கழக மூத்த முன்னோடிகள் மற்றும் காமராஜ் நகர் சேர்ந்த நிர்வாகிகள் சாந்தி கண்ணப்பன், முன்ரத்தினம், சாந்தி துரைசாமி மற்றும் BLO நிர்வாகிகள் ராஜமாணிக்கம், ராமசாமி, நிரஞ்சன் லாரன்ஸ், செல்வராஜ், சதீஷ்குமாரி, கருணாகரன், கவிதா பெருமெட்ஸ், BLOC நிர்வாகிகள் அம்சவேணி, கவிதா, காயத்ரி, நந்தினி ராமமூர்த்தி, தீனதயலன் ஏழுமலை, ஹரி, மாரியம்மாள், ரெஜினா மேரி, பரிமளா, அற்புதம், கோவிந்தம்மாள், வனிதா, யசோதா, கிருஷ்ணவேணி, சிவசங்கரி, சாந்தி ஆகியோர் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், தொழிலாளர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். முடிவில் பிரசார வாகனம் வந்து அனைத்து சாலையிலும் ஒலிபெருக்கி மூலமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் சாதனைகளை விளக்கி கழக பேச்சாளர் அப்துல் பாரி அவர்கள் உரையாற்றி வாக்கு சேகரித்தார்கள். மேலும் 4வது வார்டு திமுக பிரமுகர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டனர். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.